என் தங்கமே, உன்னுடைய துணை பேசிய ஒரு வார்த்தையால் மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அவர் பேசிய இந்த வார்த்தை உன்னை கலங்கடித்து விட்டதல்லவா? சரி, அதை தானாகத்தான் அவர்கள் பேசினார்களா, அல்லது யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு அதை பேசினார்களா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை உன்னிடத்தில் சொல்லிவிட இந்த கருப்பன் நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் துணை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு என்று சொன்னதுமே உன்னுடைய மனது படுகின்ற பாடும் வேதனைகளும் ஏராளம். இனி நமக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு நீ தள்ளப்படுகின்றாய். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென இருப்பது நம்முடைய துணை மட்டும்தானே. இப்பொழுது அவர்களே நம்முடைய மனதை கலங்கடிக்க வைக்கும் பொழுது வேறு யாரிடம் சென்று நமக்கான ஆறுதலை தேடுவது என்கின்ற எண்ணம் என் பிள்ளைக்கு வருவது நியாயம்தானே? என் பிள்ளையே, இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் முதலில் கலக்கமடைவதை நிறுத்து. உனக்கு கஷ்டங்களை கொடுப்பது யாராக இருந்தாலுமே நிச்சயமாக அதற்கான பலன்கள் அவர்களுக்கு உண்டு. அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை கொடுக்கின்ற நியதி. என் பிள்ளையே, அப்பன் கருப்பன் உன்னுடைய துணையின் மனநிலையையும் அவர்கள் யாருடைய வார்த்தைகளை கேட்டு இது போன்று செய்தார்கள் என்பதனையும் உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்தது. இந்த வாழ்க்கையை அடைவதற்கு நீ போராடிய போராட்டங்கள் எத்தனை 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 கண்ணீரை நீ வடித்திருக்கின்றாய் தெரியுமா? எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீர் துளியின் அளவு உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரியும். என் பிள்ளையினுடைய மனது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும். கடைசி வரையிலும் மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதாக இருந்தது. ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கையை பெறுவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுத்தது. வாழ்க்கையை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைத்து விட்டது. ஆனாலும் என்னவோ தெரியவில்லை, என் பிள்ளைக்கு மட்டும் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை கொடுத்த சந்தோஷம் இப்பொழுது இல்லை. ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே உனக்கு மகிழ்ச்சியாகத்தான் கொடுத்தது. உனக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகத்தான் நிறைவாக தந்தது. காலம் செல்ல செல்ல துணையின் நடவடிக்கைகள் மாற்றங்களை கொடுத்தது. நீ என்னவோ சொல்ல, அவர்கள் என்னவோ நினைக்க என்று உன் வாழ்க்கையை உனக்கு கேள்விக்குறியாக மாறியது. எதையுமே சரியானபடி உன்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. எந்த விஷயங்களையுமே சரியாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மேலும் மேலும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. மேலும் மேலும் துன்பங்கள் மட்டுமே உன்னை ஆட்டி படைத்தது. எதிர்வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை என்று கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாய். நம் துணையை நம்மை இத்தனை காயப்படுத்தும் பொழுது நாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் தெரியவில்லையே என்று பலமுறை யோசித்திருக்கிறாய். ஆனால் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒருபொழுதும் நீ யோசித்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது உன் துணை பேசிய இந்த ஒரு வார்த்தை உன்னை அப்படி சிந்திக்க வைத்து விட்டது. அவர் சொன்ன இந்த வார்த்தை உன்னை பலவிதமாக யோசிக்க வைத்து விட்டது. நாம் இந்த வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும், இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்று நாம் யோசிக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டு விட்டது. அப்படி என்ன வார்த்தையை சொல்லிவிட்டார்கள்? கருப்பன் சொல்வதும் நம் வாழ்க்கையில் நடப்பதும் உண்மைதானா?
அப்பன் சொன்னது போல நம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா என்று என் பிள்ளை ஆவலோடு இருக்கிறாயல்லவா? உன்னை பற்றி பேசும் பொழுதும் உன்னை என்னவாக தூற்றினாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத உன் மனது இன்னொருவரோடு உன்னை ஒப்பிட்டு பேசும் பொழுது உன் மனது வலித்ததல்லவா? அது மட்டுமல்லாது நீ கடந்து வந்த காலங்களை எல்லாம் பற்றி பேசி உன்னை தரக்குறைவாக அவர்கள் வார்த்தைகளை விட்ட பொழுது உன் மனது நொறுங்கியது. எல்லாமும் தெரிந்த ஒருவரை வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். மீண்டும் நம் பழைய காலத்தை பற்றி பேசினால் அது ஏற்புடையதாக இருக்குமா? அதே நேரத்தில் மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவர்கள் போல இல்லை என்று சொல்வதும் உன்னை கலங்கடிக்கச் செய்தது. அதே நேரத்தில் இன்னொருவரோடு ஒப்பிட்டு உனக்கு பதிலாக அந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கலாம் என்று சொல்லும் பொழுதும் உன் வாழ்க்கையை அங்கே முடிந்து விட்டதாக நீ உணர்ந்து விட்டாய். எப்பொழுது உன்னை விட இன்னொருவர் சிறந்தவர் என்று சொன்னார்களோ அந்த இடமே உன் வாழ்க்கை நொறுங்கி போய்விட்டது என்றுதான் அர்த்தமல்லவா? கருப்பன் சொல்வது உண்மைதானே? இதில் ஏதாவது ஒரு வார்த்தை உன் துணை உன்னிடத்தில் பேசி இருந்தால் கூட அப்பன் சொன்ன இத்தனை விஷயங்களும் உனக்கானது தானே? என் பிள்ளையே, கருப்பனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் என்றோ தெரியும். உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை நான் என்றோ கண்டறிந்து விட்டேன். இவர்களின் பேச்சும் இவர்களின் செயலும் இவர்களின் எண்ணமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக இல்லை. எத்தனையோ திருப்பங்களை கண்டு எத்தனையோ விஷயங்களை கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட நினைத்த அத்தனையும் உனக்கு தெய்வம் நிச்சயமாக கொடுத்தது. ஆனால் அதை உன்னால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. இதை நினைத்து நீ வருத்தமடையாதே. ஏனென்றால் உன்னுடைய தவறும் இங்கு எதுவும் இல்லை. உன்னுடைய துணையின் மனதில் மாற்றங்கள் வந்தது என்பதற்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இல்லை. தேவையில்லாது எதை பற்றியும் நினைத்து வருத்தமடைந்து கொண்டிருக்காதே. உன்னுடைய சிந்தனைகள் என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் என்னவென்று புரிந்து நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க எப்பொழுதும் பழகிக்கொண்டே இரு. மனநிறைவான வாழ்க்கை ஒன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முடியும் என்று நம்பு. உன் துணை எப்பொழுது உன்னை இந்த மனநிலைக்கு தள்ளிவிட்டு விட்டார்களோ இனி இவர்களை கெஞ்சுவதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உண்மையாகவே பேசிய வார்த்தைகள் தவறு என்று அவர்கள் அடுத்த நொடியே உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்டிருந்திருப்பார்களே. ஆனால் ஏதோ ஒரு ஆவேசத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு அவசரத்தில் விட்டுவிட்டார்கள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் வேண்டும் என்றே சொல்லிய விஷயங்களுக்கு இவர்கள் ஒருபொழுதும் உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க மாட்டார்கள். மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தத்தான் துணிவார்கள். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து நீ விலகிவிட மாட்டாயா? உன்னுடைய தொல்லையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விடாதா என்றுதானே அர்த்தம். நீ நினைக்கலாம், கருப்பா, நீ என்ன வாழ்க்கையை பிரிப்பதற்கு வழி சொல்லி கொண்டிருக்கின்றாய்? இதுவெல்லாம் சகஜம்தான், இதை அனுசரித்து வாழ வேண்டாமா என்று சொல்லிவிட வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? அப்பன் ஒருபொழுதும் இது போன்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டேன். அனுசரணை என்பது உனக்கு ஏற்றவர்களோடு மட்டுமே இருக்க வேண்டும். உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடுபவர்களோடு அல்ல. வாழ்க்கையில் ஒருவன் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அவனை விட்டுவிட்டு அந்த தவறை திருத்தி கொண்டு வாழும் பொழுது அவனை குத்தி காட்டி பேசுவது போன்ற ஒரு பாவம் வேறு எதுவும் கிடையாது. தவறு செய்தவன் தவறு செய்தவனாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு. அவன் எந்த அளவிற்கு தனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது அவன் அறிந்த உண்மை. அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் ஒதுங்கிச் செல்ல வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அதை குத்தி காட்டி பேசுவது நியாயமற்றது.
கருப்பன் இது போன்ற விஷயங்களை எல்லாம் அனுசரித்து ஒரு நாளும் போகச் சொல்வது கிடையாது. என் பிள்ளையே, உனக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்கின்றது. அத்தனை விஷயங்களையும் இது போன்ற மனிதர்களினுடைய வார்த்தைகளால் பலகீனமடையச் செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய முன்னேற்றம் தடைபட்டு கொண்டே இருக்கின்றது. எந்த இடத்திலும் உன்னை தலை தூக்க விடாமல் உன்னை மட்டம் தட்டியே வைத்திருக்கிறார்கள். என் குழந்தையே, யாரும் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்க முடியாது. உன்னுடைய அழகான வாழ்க்கை உனக்கான அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. என் பிள்ளையே, நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த கருப்பனும் ஆசைப்படுகின்றேன். ஆனால் அதற்காக எப்பொழுதும் இது போன்ற கஷ்டத்தை அனுசரித்துதான் வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. இதுவரையிலும் அவர்கள் செய்த தவறுகள் அத்தனையுமே மன்னிக்க கூடிய தவறுகள். ஆனால் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே மன்னிக்க கூடிய விஷயங்கள் அல்ல. இது எதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை தேடி வந்து இந்த கருப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துக்கொள். எப்பொழுது உன்னுடைய பலகீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உன்னை வாயடைக்க ஒரு உறவு வைக்கின்றதோ, அந்த உறவு இந்த வாழ்க்கைக்கு ஒருபொழுதும் தேவையற்றது என்பதனை புரிந்து கொள். காலம் முழுவதும் இதையே சொல்லி சொல்லி உன்னுடைய மனதை நோகடித்து இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை விரட்டி அடிக்க அத்தனையையும் இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் நடத்துகின்ற விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை நீ புரிந்து கொள். யார் உன்னை விட்டு விலகினாலும் என் பிள்ளை வருத்தமடையாதே. உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒரு பொழுதும் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். ஒரு பொழுதும் அவர்கள் உன்னை வேதனைப்படச் செய்ய மாட்டார்கள். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ சரியாக வாழ கற்றுக்கொள். மீண்டும் மீண்டும் உன்னை காயமடையச் செய்வதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கின்ற இவர்களை ஒருபொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ளாதே. தேவையில்லாமல் உன்னுடைய நிம்மதி கெடுகின்றது. தேவையில்லாமல் உன்னுடைய சந்தோஷம் இங்கே அழிந்து போகின்றது. உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை ஒருபொழுதும் சந்தோஷத்தை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உன்னை துன்பத்தில் சிக்க வைத்தவர்கள், இத்தனை நாளும் உன்னை வேதனைப்பட வைத்தவர்கள் இனி ஒரு நாளும் உன்னை சந்தோஷப்பட வைக்க முயற்சிகளை செய்துவிடப் போவது கிடையாது. அவர்களின் எண்ணங்கள் உன்னை அழிப்பதாக இருக்கும் பொழுது, உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுக்குவதாக இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. இவர்களுக்காக நீ இழந்ததும் இவர்களுக்காக நீ தியாகம் செய்தது எல்லாம் போதும். இனி உனக்கான வாழ்க்கையை நீ வாழ பழகு. உனக்கான இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் உனக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து நிறுத்தும். உனக்கான நல்ல திருப்பங்களை கொண்டு வந்து இந்த வாழ்க்கை உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தை நீ அடைந்து விடக்கூடாது என்று நினைத்து உன்னை மட்டம் தட்டினார்களோ, அந்த விஷயத்தை அடைந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. தேவையற்ற மனிதர்கள் உன்னை பலகீனப்படுத்த நினைக்கும் பொழுது, வேண்டும் என்றே இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான கஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. இவர்கள் எல்லாம் ஒரு பொழுதும் உனக்கு தேவைப்பட போவது கிடையாது. இவர்கள் என்ன நினைத்தாலும் அதை நீ நடத்தி எதையும் இங்கு சாதிக்கப் போவதும் கிடையாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும். அவரவர் எண்ணங்கள் அவரவர் வாழ்க்கையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இனி என்றும் உனக்கு இவர்கள் தேவைப்பட போவது கிடையாது. இனி என்றும் இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதையும் நடத்தி கொடுக்க போவது கிடையாது.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.